Sorry. Jai Gurudev pa. Jai Gurudev Manisha. Saukyam irkiya? Saukyam pa. Very good. We'll be chanting the Om. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or chanting Om. Take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. இப்போ நாம போன சில வாரங்கள ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி யோகீஸ்வரர் சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவரை தான் ஒரு காம்பெண்டியம், அதாவது என்ன சொல்ல, நம்ம ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட சொல்லலாம். எப்படி மனிதனுடைய உயர்வான பிறப்பு, எல்லா படைப்புகளிலுமே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கடவுளை ஒரு பாகமாக கொண்டது மனித பிறப்பு. மற்ற எல்லா உயிர்களும் இயற்கை உணர்வுகளால் உந்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆக படைக்கப்பட்டவரின் ஒரு பகுதியாக நாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோம். சோ அதனால ஒரு பாட்டு போட்டிருக்கோம், மனிதன் பாதி மிருகம் பாதி ஆன கலவை. அதுல அந்த கலவை நம்ம ஜாஸ்தி ஆகிட்டே போகணும், மிருகம் குறைஞ்சிட்டே வரணும், மனிதன் அதிகமாயிட்டே போகணும். முடிவுல அங்க மிருகம் இல்லாம போறப்ப அந்த மனிதன் முழுமையான கடவுள் நிலையை அடைகிறார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய பல சத்குருக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், முக்கியமானவர் இஸ் நோன் எஸ் கடப்பா சுவாமி. அவருக்கே தெரியாம அவருக்குள்ள பல ஞான நிலைகள் எல்லாம் பார்த்தோம் நாம. சோ அவரை பின்பற்றி நாம அவர் எழுதியிருக்கார் ஸ்ரீ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம். ஒரு அற்புதமான புக். அதுதான் நான் இப்ப எடுத்துருக்கேன். இதுல ஏறக்குறைய ஒரு 43 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. இதெல்லாம் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். 30 பக்கம் உனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். நானே அவருடைய எல்லாமே படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து வந்திருக்கேன். அதனால என்னுடைய நீங்க பேசுறச்ச ஒரு ரெஃபரன்ஸா பார்த்தா உங்களுக்கு, இல்ல பேஜை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தாலும் ஒரு விளக்கம் என்ன பேசுறேன்னு நமக்கு தெரியும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல நம்ம ஸ்ரவணா மனனா நிதித்தியாசம், முதல்ல சொல்றத கேட்கணும். அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு மனசுல அதை அசை போட்டு பார்க்கணும். நிதித்தியாசனா அதை அப்படியே உணர்ந்து தன்மையமாக்கணும். இதுதான் கற்றலின் பல படிகளான நிலை. சோ போன வாரம் பார்த்தோம் எத்தனை உபனிஷத்துக்கள் இருக்குன்னு, அந்த உபனிஷத்துக்களுடைய ரகசியார்த்தம் முக்கியமான 108 உபனிஷத்துக்கள் அவர் சொல்றாரு. அது பார்த்தோம் நாம. இப்ப நாம அடுத்த நிலைக்கு போறோம். 44வது சாப்டர்ல நம்முடைய நிலைகளானது, நம்முடைய உணர்வு நிலைகளானது 4 நிலைகள்ங்கிறார். ஒண்ணு என்ன, ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி, துரியா அப்படிங்கிறார். யூஸ்வலா சொல்லுவாங்க ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி. இவர் ஒரு படி மேல போறார். நீ சுஷுப்தியில இருந்தா கூட நீ தூங்குறது உனக்கு தெரியுது, நான் நல்லா தூங்குனப்பா அப்படிங்கிறப்ப ஒரு ஆனந்தமான நிலை. அந்த ஆனந்தத்தை உணரக்கூடிய ஒரு உணர்வு நமக்குள் இருக்கு. இப்போ ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு தான் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போயிட்டு நீ தூங்குறியான்னு கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்க. ஏன்னா நிஜமாக தூங்கிட்டு இருக்க. அந்த உடலான உணர்வு இருக்க, அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் வேலை பண்ண, அப்போ உடல் வேறு, அந்த உணர்வுகள் வேறுங்கிற நிலையில் இருக்கு. அதே
சுஷுப்தியில இருக்கப்ப அது சொல்லவே வேண்டாம். முழிச்சு பார்த்தப்ப அப்பா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறப்பா, ஆனந்தமான தூங்குறப்பா. அந்த ஆனந்தமான தூங்கக்கூடிய நிலையை உணரக்கூடிய உணர்வு ஒன்று. அதற்கு மேற்பட்டது தான் துரியம். எதையுமே உணராது தான் தானாக இருக்கக்கூடிய ஒன்று. இது 4 நிலைகளுமே நமக்கு. அந்த துரியம்ங்கிறது வந்து நம்முடைய சகசிராரத்துல நம்ம நிலை பெற்றிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 4 நிலைகளையும் எப்ப வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கிரதா, ஜாக்கிரதம்ங்கிற என்ன சொல்றார்? ஜாக்கிரத்தில் ஜாக்கிரதை, ஜாக்கிரத்தில் ஸ்வப்னா, ஜாக்கிரத்தில் சுஷுப்தி, ஜாக்கிரத்தில் துரியா. எப்படி நம்ம 50 பூதங்களையும் 50%, 28%, 12.5%, 12.5%, 12.5%, 12.5%. ஆகாசம் எடுத்துட்டா 50%. அதுக்கு அடுத்தது காத்து 12.5, அக்னி 12.5, நீர் 12.5. அது போல ஒவ்வொரு பூதங்களும் மற்ற பூதங்களை தனக்குள் அடக்கி இருக்கக்கூடியது. அது போலவே ஜாக்கிரதா என்ற நம்முடைய விழிப்பு நிலையில் கூட நம்முடைய 4 நிலைகளும் அதற்குள் அடங்கியிருக்கு. விழிப்பு நிலையில் விழிப்பு, விழிப்பு நிலையில் கனவு, விழிப்பு நிலையில் ஆழ் உறக்கம், விழிப்பு நிலையில் துரியம். இது நம்ம பார்க்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. முதல்ல ஜாக்கிரத்தில் ஜாக்கிரதம் என்னது? நம்ம ஒருத்தர் பேசுறதை கேட்கறச்சியும் அது அப்படியே ஊன்றி கவனிச்சு வேற எந்த கவனமும் இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்க, அது நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அது கமிங் வித் மீ, அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் சொல்றதை ஊன்றி கவனிச்சு அப்படியே ஒன் பாயிண்டட்னஸ், லிவிங் இன் த பிரசன்ட் நம்ம குருஜி சொல்லுவார். அப்படியே அதை உள்வாங்கிறச்ச அவர் பேச முடிச்சதுக்கு அப்புறமா கூட அப்படி இருந்தோம்னா கூட டக்கு ஞாபகம். அதுதான் விழிப்பு நிலையில் விழிப்பு. சில ஒரு கதை சொல்லுவேன். வாத்தியார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, ஏண்டா நான் சொன்னதெல்லாம் நுழைஞ்சுதா? சார் என்ன வால் மட்டும்தான் சார் நுழையல பையன். அப்போ அவன் இருக்கான், அவன் விழிப்பு நிலையில் தான் இருக்கான். ஆனா எங்க இருக்க அவன் கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அது அல்ல விழிப்பு நிலையில் விழிப்பு. ஜாக்கிரத்தில் ஜாக்கிரம் என்பது எந்த ஒரு மொழியை நாம் கேட்கிறோமோ, எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதில் முழு ஈடுபாட்டுடன் செயலாற்றுவது, கேட்பது, அதுதான் ஜாக்கிரதை. சரிங்களா? இது வந்து ரொம்ப அழகா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஜாக்கிரதையில் ஸ்வப்னம் என்ன? அப்போ நம்முடைய அந்த கரணங்கள் மனம், மன், சித், புத்தி, அகங்காரம், இது பல வேலை போகுது. வாத்தியார் இது நமக்கு காலேஜ்ல எல்லாம் சர்வ சாதாரணம். வாத்தியார் பாட்டு லெக்சர் கொடுத்துட்டு இருப்பார். நம்ம பையன் மரத்தை பாப்பா, வேடிக்கை பாப்பா, கிரவுண்ட பார்ப்போம். ஏண்டா எஸ் சார், நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் தான். அது போல இவர் என்ன சொல்றார்? அவர் பேசக்கூடியவர் நம்முடைய கேட்கக்கூடிய விஷயங்களை சரியா கேட்காம கவனம் எங்கேயோ வச்சுக்கிட்டு மற்ற ஞானேந்திரியங்கள்ல திரிய விட்டுட்டு அலைய விட்டுட்டு இருக்கிறது தான் ஜாக்கிரதையில் ஸ்வப்னம். விழிப்புணர்வில் இருக்கும், ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாம கவனம் இல்லாம மற்ற விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கு. வாத்தியார் பாட்டு படம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. நீ சாயங்காலம் நம்ம எங்க பீச்சுக்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. விழிப்பு நிலையில் ஸ்வப்னம். Daydreaming. It is known as daydreaming. Planning will also come in. Huh? Planning will also. Of course. Unless you are totally focused in the present, whatever happens is a ஜாக்கிரதில் ஸ்வப்னம். அடுத்தது ஜாக்கிரதில் சுஷுப்தி. அது என்னது? இப்போ வந்து நம்ம உபன்யாசத்தை கேட்க போறோம். அப்போ அந்த விஷயம் கேட்கறச்சே அந்த அவர் பாட்டு ஒரு உபன்யாசம் பண்ணிட்டே இருப்பார். நாம அந்த கேன்டீன்ல இருக்கக்கூடிய போண்டா சாப்பிட்டு வருவோம், நடுவில் பிரேக் எடுத்துட்டு போவோம், இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா சரி அப்படின்னுட்டு மத்த கேட்பாங்க, என்னையா சொன்னாரு அவரு? சொன்னாருங்க, ரொம்ப நல்லா பேசினாருங்க, பிரம்மாதமா பேசினாங்க. என்னங்க ராமாயணத்தை அலசி ஆராயிருங்க. சரி இன்னைக்கு என்னையா பேசினாரு? ராமாயணத்துல பேசினாரு. ராமாயணத்துல என்ன சாப்டர் பேசினாரு? அப்படியா? அது ஆஞ்சநேயர் பேசிட்டு இருந்தாருப்பா அப்படி. இது வந்து ஜாக்கிரத்தில் சுஷுப்தி. ஜாக்கிரதை கூடவே வாங்க. எவ்வளவு அழகா கடப்பா சுவாமிகள் நம்மள அனலைஸ் பண்ணிருக்காங்க.
இட் இஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்ம பண்ணிக்க வேண்டியது. ஜாக்கிரத்தில் ஸ்வப்னம்ங்கிறப்ப இருக்கும், ஆனா மனம் பல எண்ணங்களை எண்ணு பல திட்டங்களை தீட்டு. ஆனால் ஜாக்கிரத்தில் சுஷுப்தி தூங்கிட்டோம், நமக்கு தூங்கிட்டோம். அவர் என்ன பேசுறன்னு கேட்கல, நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு ஏதோ கேட்டுட்டு அப்புறம் அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஏன்னா நீங்க முழுமையாக சுஷுப்தி உறக்க நிலையில் இருக்கிறீர்கள். ஏதோ ஒன்று ரெண்டு காதல் விழுது, அவ்வளவுதான். இதுதான் ஜாக்கிரதை. No, it doesn't come under meditation because meditation is beyond the விழிப்பு நிலை. அப்புறம் ஜாக்கிரத்தில் துரியம் என்ன? ஜாக்கிரத்தில் துரியம்ங்கிறது அந்த தத்துவ ஞானங்களை விசாரணை செய்து கொண்டு, இந்த தத்துவம் எல்லாம் அவர் பேசுறார். இப்ப தத்துவங்கள்லாம் கேட்கிறோம். அந்த தத்துவங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்? இது உயர்ந்த நிலை. முதல்ல வந்து விழிப்பு நிலையில் விழிப்பு, ஜாக்கிரத்தில் ஜாக்கிரத நிலையில் இருந்து அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஜாக்கிரத்தில் துரியம், முழுமையா தன்னை விட்டுடுறது. அவர் என்ன பேசுறாரு, எவ்வளவு தெளிவா சொன்னாரு. ஆஹா, இதுவல்லவா ஆனந்தம், இதுவல்லவா ஞானம் என்று தனக்கும் மீறிய ஒரு ஆனந்த நிலையில் தான் கேட்டதை அனுபவித்ததை அசை போடுதல். இது தியானம், இதுதான் தியானம். ஜாக்கிரதையில் துரியம் இது தியானம். என்ன சொன்னது முழுசா உள்வாங்கிட்டு, ஆஹா எப்படி புட்டு புட்டு வச்சாருப்பா, எப்படி அழகா வச்சாரு, பிரம்மாதம் அப்படின்றது ஆனந்த நிலையில் தெளிவாக நிதித்தியாசன் தன் உணர்வாக உணர்வதுதான் ஜாக்கிரதை. புரிஞ்சுட்டீங்களா? அழகா மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப அடுத்தது நம்ம போலாம். அடுத்தது என்னது? அடுத்த நிலை ஸ்வப்னம், தூக்க நிலை. அதாவது அதாவது ட்ரீமிங், கனவு நிலை. அப்ப என்ன வரும்? ஸ்வப்னத்தில் ஜாக்கிரதம், ஸ்வப்னத்தில் சுஷுப்தி, ஸ்வப்னத்தில் துரியம். மற்ற மூணும் சேர்ந்தது கலவை. அது என்ன? சொப்னத்தில் ஜாக்கிரதம், நம்ம நல்லா கனவு காண்றோம். நம்ம கனவு நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், கிடுங்கன்னு மணி அடிக்கிறோம், சுவாமி எல்லாம் எடுக்கிறாங்க, ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, பொங்கல் சாப்பிடுறோம். பொங்கல் சாப்பிடுறத உணர்வீங்க நிஜமாலுமே கனவுல. அது கெட்டிங் திஸ், ஐ காட் தி எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பதி போய் லட்டு சாப்பிடுறச்ச அந்த லட்டு டேஸ்ட் வாசனை உங்க மூக்குக்கு தெரியும், நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட. இது வந்து நம்ம கனவு நிலை. ஆனா டபார்னு முழிக்கிறோம், காலையில பால்காரன் பெல் அடிக்கிறான், சரி யாரோ பேப்பர்காரன் பெல் அடிக்கிறான். எந்திரிச்ச உடனே கொஞ்சம் முன்னாடி என்னமோ சுகமா ஏதோ கனவு கண்டுட்டு வந்தோமே, அது என்ன யூ வில் நாட் பி ஏபிள். அந்த கனவை மறந்து போயிடும், கட்டாயம். அதுதான் அந்த கனவு நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு நம்ம ஜம்ப் ஆறது. ஃப்ரம் ஆஸ்ட்ரல் லெவல் டு தி பாடி கான்சியஸ் லெவல்ல வர்றச்ச என்ன கனவு காரணம் மறந்து. ஆனா சில பேரு அந்த கனவை துல்லியமா ஞாபகம் வச்சிருப்பாங்க. நான் திருப்பதி போனேன்னா அங்க பெரிய கியூ இருந்ததா, சின்ன லட்டு ஒண்ணு கொடுத்தாங்க, சாந்தியா பிரமாதமா இருந்ததே. பட் தன்னுடைய கனவை நான் பணப்பட்ட பார்த்திருக்கேன். தான் கண்ட கனவை ஸ்பஷ்டமா வரி வரியா சீன் பை சீன் சொல்லுவாங்க. அது சில பேர் கெப்பாசிட்டி, எனக்கு அது கிடையாது. எந்திரிச்ச உடனே எல்லாம் மறந்துடும். இதுதான் ஸ்வப்னத்தில் ஜாக்கிரதை. எவ்வளவு அழகா சொல்றாரு, ஸ்வப்னத்தில் ஜாக்கிரதம் இருக்கிறதே கனவு நிலை. அதுல எல்லாமே டீட்டெயிலா ஞாபகம் வச்சிருக்கிறது தான் ஸ்வப்னத்தில் ஜாக்கிரதை. அப்புறம் சொப்னத்தில் சொப்பம் என்ன, அது முடிச்சிடலாம். மொத்தம் ஞாபகம் வச்சுக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், துண்டு துண்டா வரும். இங்க கோயில் போன மாதிரி இருக்கு, இங்க கோயில்ல லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது எல்லாருடைய அனுபவம், இது சுலபந்தான். இது அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இது முழுமையா பார்த்தோம்னா போர் அடிக்கும். ஆனா கடப்பா சுவாமிகள் ஒரு ப்ரீகேஜி குழந்தைய சொல்ற மாதிரி நம்முடைய நிலைகளை சொல்றாங்க. இது நம்ம உணர்வோட புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய மனத்தின் மீது, புத்தியின் மீது, நம்முடைய சித்தத்தின் மீது நம்முடைய ஆளுமை அதிகமாகும். இந்த பிராக்டிகலா பார்த்தோம், ஏதோ படிச்சுட்டு போகல, அவர் வேலை இல்லாம இதெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு நிலையில என்ன நடக்குது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தோட கம்பேர் பண்ணிட்டே போனோம்னா நம்முடைய ஆளுமை அதிகமாகும்.
சரிடா, இன்னைக்கு வந்து கனவு ஞாபகம் வச்சுக்க படுத்துக்கோங்க, கண்டிப்பா உங்க மனசுகள் கோவப்படும். நம்ம அது கனவுக்கு முக்கியத்துவம் தரது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம தூங்குறச்சு கூட எப்படி விழிப்புணர்வு இருக்கும், தூக்கத்துல எப்படி இருக்கும், பல நிலைகளை. சார் சினிமாவுக்கு போகணும் சார், உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ண, நீங்களே பெரிய ஒரு காவியம், நீங்கள்லாம் காவிய தலைவன். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கு இவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள் மிக மிக முக்கியம். அதனால்தான் இந்த விரிவா சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்வப்னத்தில் சுஷுப்தி. ஸ்வப்னத்தில் சுஷுப்தி, நல்ல கனவு காணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே துக்குழி ஒன்று கூட ஞாபகம் இருக்க, காஃபி கொண்டாமா, காஃபி குடிக்கலாம், பல விளைக்கிட்டு சாமி விபூதி வச்சுக்கிட்டு உட்காந்து காஃபி குடிக்கிறது. கனவை பத்தி கவலையே படாம இருக்கிறது, எது என்ன வேணா இது எரியா போடான்னு போறது. இதுதான் சொப்னத்தில் சுஷுப்தி. வெரி கம்மிங் வித் மீ, வெரி இம்பார்ட்டன்ட். கனவை முழுமையா அணுவணுமா ஞாபகம் வச்சுக்கிறது சொப்னத்தில் ஜாக்கிரதம். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போறது சொப்னத்தில் ஸ்வப்னம். அப்ப சொப்னத்தில் சுஷுப்தி சுத்தமாயிலே போடா, கனவாக வந்துச்சு போடாது. ஆனால் சொப்னத்தில் துரியம் என்பது சில ஞாபகத்துவம், அதுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத வந்து அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இது வந்து நடைமுறைக்கு உதவாது அப்படின்ட்டு பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறதுதான் சொப்னத்தில் துரியம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் டீல் பண்ணிட்டு இருக்கு. அப்பா நேற்று வந்து எனக்கு பாம்பு கடிச்சு மாதிரி வந்து கனவு வந்துச்சு, அது என்னப்பா? சில பேர் சொல்றாங்க பாம்பு கடிச்சா 7.5 சனி குடிச்சிட்டு அர்த்தம். ஆனா பாம்பு கடிச்சு அந்த ரத்தத்தை பார்க்கணுமா, ரத்தத்தை பார்த்தா பாதிப்பு இருக்காதுப்பா. இது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொன்னதப்பா, நிறைய இடம் போனா என்ன, வளம் போனா மேல மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி. யூ நீட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் திஸ். எப்ப நீங்க பிராணாயாமத்துல சார் ஒண்ணே ஒண்ணு சார், ஒண்ணே ஒண்ணு, நானும் நல்லா இருக்குன்னு எல்லாரும் நல்லா, அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வாழுங்க. நீங்க தான் சார் கடவுள், வேற யாருமே நம்ம தான் கடவுள். அந்த நிலைக்கு போயிட்டா நீங்க கனவை பத்தி கவலைப்படவே வேணாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு சார், பிறர்க்கென்ன முற்பகல் செய்யும் தமக்கென்ன பிற்பகல் தானே விடும். நான் மற்றது கெடுதல் செய்ய நான் பண்ணேன், வந்து ஏதோ வந்துச்சா சரி, கர்ம வினை போன ஜென்மத்துல பிடிச்சி அடிச்சிருப்ப, சரி நைனா மன்னிச்சுக்கோ சார். அப்பேற்பட்ட பகவான் ரமணருக்கு அவர் தினம் மலை மேல நடப்பார். அவருடைய ஒரு பொழுதுபோக்கு என்னன்னு, அந்த உலர்ந்த கட்டுகள் எல்லாம் நல்ல அழகான கைத்தடிகளா பண்ணும். அந்த கைத்தடிகளுக்கு நல்ல அந்த உப்பு காகிதம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி ஒரு அழகான கைத்தடியை உருவாக்கி எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ணுவார். அது அவருடைய ஒரு பொழுதுபோக்கு. ராதர் இட் வாஸ் இஸ் ஜஸ்ட் லைக் தட் பாஸ்ட். அப்படி அவர் மலை மேல தினம் அருணாச்சலத்தின் மேல அவர் இப்படி காலார நடந்து போவது வழக்கம். அப்போ அவர் தெரியாம அவருடைய காலானது ஒரு தேன்கூடு மேல பட்டுது. அப்ப அந்த தேனீக்கெல்லாம் நொயின்னு பிடிச்சி அவரை கொட்டுன்னு கொட்டு. அப்ப கூட அந்த நிலையில தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம பட்டுடுத்து, நான் எந்த கவனிக்கல, கவனிச்சிருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு பண்ணிட்டு, சரி உங்களுக்கு ஆசை தீர எவ்வளவு வேணுமோ கொட்டிக்கோங்க அந்த பாடங்களை உட்கார்தாசு. அதுதான் சார் பகவான் ராமன். அந்த தேனீக்கெல்லாம் அவர் கொட்டிட்டு போயிடும். அப்புறம் பொறுமையா அந்த கொடுக்கெல்லாம் தெரியுமா, ஒரு தேனி கொட்டிச்சா கொடுக்க விட்டுட்டு அந்த மேலேயே எல்லாம் நம்ம உடம்புல ஒட்டிக்கும். அதை ஒவ்வொன்னா எடுத்து போட்டு கீழே மடல அந்த வலி இருக்கும் இல்லையா, எந்தெந்த உடல் உபாதை தானே, நொண்டி நொண்டி நடந்து வருவார். இங்க எல்லாரும் நம்ம பதறி போயிடுவாங்க. அவர் குஞ்சு சுவாமிகள், முருகனார், கணபதி சச்சிதானந்த சுவாமிகள், ஐயோ சுவாமி என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு? கணபதி முனி வரலாம், ஒன்னும் ஆகல, என்ன போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் சாம்பலை எடுத்து தடவி மேல எண்ணெய் பூசுவார், அவ்வளவுதான். இதுதான் பகவான் ரமணர். அது போல நமக்கு கனவுல என்ன வந்தாலும் வராங்க வாழ்க்கையில, அது கனவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குருஜியா இருக்கிறாங்க, ஐ கிவ் யூ தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங் பட் ஐ வில் நெவர் லெட் யூ ஃபால். அப்பேற்பட்ட மகான் நமக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருச்ச. சந்தோஷம் வந்தா பகிர்ந்துக்கோங்க, துக்கம் வந்தா ஏதோ பண்ணிருக்க போன ஜென்மத்துல. காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியம், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை, விஷய சர்க்கிள். அப்படி எடுத்துட்டு போயிட்டா யூ நலிஃபை தட், அதோட முடிச்சிடுறோம். அதனால இப்ப சொல்லுவேன், இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட்.
ரியாக்ட் பண்ணாதான் பிரச்சனை. இன்டராக்ட் பண்ணுங்க. சாரிங்க, கால் மேல போட்டு மன்னிச்சுக்கோங்க, தீர்ந்து போச்சு. நான் வேணும்னா கால் மேல வச்சேன், எனக்கு வேற வேலை இல்லையா? மிதிச்சதும் இல்லாம அதுக்கு வந்து யாக்கியம் பண்ணிட்டு இருக்கியா? போயா, முதல்ல காலை மிதிச்சது வலி எனக்கு என்ன விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிய? ஏயா, உனக்கு கால் வலின்னா கால் வச்சா வலிக்கும், நான் வேணும்னா கால் மிதிச்சேன். நீ வேணும்னு கால் வச்சா மிதிக்கலையோ? கண்ணு எங்க? கால் இல்லையா இருக்குது? கண்ணை பார்த்துட்டு நடக்க வேண்டியதானே? கண்ணு இல்லாத கபோதி அவத்திட்ட அப்படியே பண்ணி 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 போகணும். இது எல்லாமே வந்து கர்மா. கர்த்தனது ஆணையால் கண்மன் பயன் தரல் உந்தி பெற, கண்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதான் உந்தி பெற. அப்புறமா பகவான் சொல் கர்மா. வாய விட்டா கர்மா. எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே கர்மா. வினை. வினைதான் நமக்கு நம்மளே விலங்கு போட்டுது. நல்லது செஞ்சா பொன் விலங்கு, கெட்டது செஞ்சா இரும்பு. ரெண்டுத்தையுமே நம்ம நியூட்ரலா போயிட்டே இருந்தோம்னா தான் நம்ம இதுல இருந்து நம்ம விலக முடியும். ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம், இந்த 3 மலங்களையும் தாண்டி செல்வது அவ்வளவு எளிது அல்ல. அதனால்தான் பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்ற விட வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமையில. அதுதான் முக்கியம். திறமை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. அதெல்லாம் திருவள்ளுவர் நாயனர் கொடுத்திருக்காருங்க, பிராக்டிக்கல் கைடன்ஸ். அதை நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து சொப்னத்தில் துரியம். சரி, என்னவா நடந்துச்சு, சரிப்பா, என்னப்பா விடுப்பா போயிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. பாம்பு கட்டிச்சு, ஐயோ ரத்தம் பள்ளி, அவர்தான் நேரம் அவர் ஜோசிக்கிட்டு போவார். சுவாமி, எனக்கு என்ன நடக்குது? 7 சனி வந்துடுச்சா, 8 சனி இருக்குதா பாருங்க, இதுக்கு பரிகாரம் இருக்குதா? அவன் பாப்பான் மொழிய. உலக அரைக்கிறது ஒரு தலை கட்சிட்டுதா, வாடா மகனே உட்காரு. என்ன பாம்பு அது? நல்ல பாம்பா, சார பாம்பா, பச்சை பாம்பா? ஏற்கனவே பாம்பு. பாம்பு ஐடென்டிட்டி கார்டு வச்ச காட்டும், நான் நல்ல பாம்பு. ஆதார் கார்டு என் கார்டு. சாமி சரியா பார்க்கலையா, அது தப்பு. என்ன பாம்பு கடிச்சதா ஒவ்வொரு பாம்புக்கும் தனித்தனி பரிகாரம். அப்படிங்களா சுவாமி? மொத்தமா செய்யறதுக்கு என்ன? ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு ஒரு ஃபீஸ், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நல்ல பாம்பு கடிச்சா 5000 ரூபாய், சார பாம்பு கடிச்சா 2000 ரூபாய், தண்ணி பாம்பு கடிச்சா 1000 ரூபாய். இப்ப எல்லாத்துக்குமே பரிகாரம் வேணும்னு என்ன பண்ணணும்? மொத்தமா சேர்த்து 10,000 ரூபாய் கட்டிட்டு கவுண்டர்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏயா, மனுஷன் மெட்டீரியலுக்கு கொடுக்க கொடுக்க கண்டிப்பா கிடையாது. ராகவேந்திரர், அப்பேற்பட்ட பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திரர், அவர் வந்து கவி, அவர் கல்வி கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஆசிரியராக. வீட்டுல கேட்பாங்க, என்னங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லையங்க, இது என்னங்க என்றப்ப, கல்வியை சரஸ்வதியை நான் விற்க முடியாது, எனக்கு கிடைத்த ஞானத்தை நான் அதை எனக்கு மற்றவருக்கு தர வேண்டும், அதுதான் எனக்கு இடப்பட்ட விதி, அதை நான் காசுக்கு விதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப பாருங்க அவங்க நிலையை. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், யாரு காசை வச்சுக்கிட்டு ஞானம் சொல்றாங்களோ அது வந்து ஒரு காத்துல போற சண்டை, காத்துல ஒரு சண்டைத்தான். அது யாரா இருந்தாலும் சரி, ஞானத்தை விற்கக்கூடாது, ஞானத்தை நாம பகிர்ந்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். எனவே let me limit with this. அதுல இப்ப முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்னது வரும்? ஜாக்கிரதை முடிச்சிட்டோம், ஸ்வப்னா முடிச்சிட்டோம். சுஷுப்தி. சுஷுப்தியில் ஜாக்கிரதம், சுஷுப்தியில் ஸ்வப்னம், சுஷுப்தியில் துரியம். அது என்ன? சுஷுப்தியில் ஜாக்கிரதம், சுஷுப்தி ஆழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம் என்ற உணர்வு, அந்த உணர்வு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சுகமா தூங்குறாங்கிறப்ப அந்த சுகத்தை இந்த மாதிரி இவ்வளவு நல்லா இருந்தது மற்றவங்க ஷேர் பண்ணி, அது எல்லாருக்குமே நல்லா ஊருக்கு போயிட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நமக்கு எந்த சார் உணவு அப்போ டேக் அ பிரேக், தங்கச்சி வீட்டுக்கோ, அக்கா வீட்டுக்கோ, மாமா வீட்டுக்கோ, பாட்டி வீட்டுக்கோ போயிட்டு போன இந்த நடைமுறை வாழ்க்கையில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போன்னு வச்சுக்கோங்க. அப்பா அக்காடாத இருக்கலாம்னா தூங்குனீங்க பாருங்க, அது ஆனந்தமான தூக்கு, அப்படியே நிம்மதியா தூங்கும். அப்ப அந்த தூங்கி முடிச்ச உடனே ஒரு தனி சக்தி வரும், யூ ஃபீல் நியூ ரஷ் ஆஃப் எனர்ஜி. அதுதான் சுஷுப்தியில் ஜாக்கிரதம். அவ்வளவு சுகமா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்குடா. அந்த சுஷுப்தியில் ஜாக்கிரதம், அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலும் ஒரு ஆனந்தமான சுகத்தை உணர்கிறாயே, அந்த சுகம் தான் சுஷுப்தியில் ஜாக்கிரதம்.
ரொம்ப அழகு. அப்போ சுஷுப்தியில் சொப்னம் என்ன? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த சுகத்தை முழுமையாக மற்றவர்கள் உணர முடியாமல் போறது. நல்லதான் தூங்கினப்பா, நல்லதான் தூங்குனேன், நல்லா தூங்குனேன், சுகமா இருக்கு. அந்த முழுமையான உணர்வை உணர்வது சுஷுப்தியில் ஜாக்கிரதம், இது சுஷுப்தியில் ஸ்வப்னம். அப்புறம் சுஷுப்தி எது? அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறோம், நல்லா தூங்குறேன், அது ஆனந்த நிலையை உணரல, ஆனந்தம் இல்லாத நிலையை உணரல, நல்லா தூங்குறேன். இந்த நிலை தான் சுஷுப்தியில் சுஷுப்தி. அப்ப சுஷுப்தியில் துரியம் என்ன? சுஷுப்தியில் துரியம் பண்றப்ப நல்லா தூங்குனேன், எனக்குள்ள ஒரு ஆனந்த அலை, நிர்மால்யமான அலை, நிர்மலமான நிலை, ஆஹா ஆஹா அப்படின்னு இருக்கிறது பாருங்க. ஆத்மாவுடன் இணைந்திருக்கக்கூடிய, உள் உணர்வுடன் இணைந்திருக்கக்கூடிய நினைப்புகள், அந்த கரணங்கள் வேலை செய்யாத ஒரு நிலைதான் சுஷுப்தியில் துரியம். இந்த சுஷுப்தியில் துரியம் யாரு ரெகுலரா பிராணாயாமாவோ, யார் ரெகுலரா தியானம் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் இதை உணர முடியும். இல்லாட்டி சுஷுப்தியில் சுஷுப்தி தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா தூங்குன, நல்லா தூங்க. ஆனால் நல்லா தூங்குனங்கிறதுல கூட நான் நானாக இருந்தேன், நான் நானாக இருந்தேன் என்ற உணர்வு முழுமையா உணர முடியும். அது எப்போ வரும்னு, குறைஞ்சபட்சம் ஒரு தியானங்கிறத ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை சேர் போட்டுக்கோ, நீங்களே இருக்கணும், அதுதான் தியானம். தியானம் இஸ் நாட் கான்சென்ட்ரேஷன், இட்ஸ் டோட்டல் ரிலாக்ஸேஷன். வாழ்க்கையில் ஒரு சேர் போட்டு வானத்தை மட்டும் பாருங்க, ஆகாச தத்துவம், அதுதான் சிதம்பர ரகசியம். வெட்ட வெளியே தத்துவம் என்பது பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி குதம்பை சித்திரப்பாடு. ஏய், வெட்ட வெளிதான் எனக்கு என்ன டிப்ளமா வேணுமா, டிகிரி வேணுமா, டாக்டரேட் வேணுமா, போடா, நீயே இருத்தல், அதுதான் சிதம்பர ரகசியம். சித் அம்பரம், அம்பரம் என்றால் வெளி, சித் நானாக இருக்கக்கூடிய, அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய நிலைதான் சிதம்பரம். அது நமக்குள்ள இருக்கு. சிதம்பரம் எங்க இருக்கு? நம்ம மேல சகசிராரத்துதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதை உணர்ந்துட்டா அதுதான் சுஷுப்தியில் துரியம். இப்போ மேல வாங்க, துரியத்தில் ஜாக்கிரதம், துரியத்தில் சொப்னம், துரியத்தில் சுஷுப்தி. இது என்ன நிலை? அதையும் விடைக்கிறது. சுஷுப்தியில் ஜாக்கிரதங்கிறது நல்ல நிஷ்டையில் இருக்கச்ச, நான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் என்ற உணர்வுடன் வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் தன் மூச்சினுடன் ஒன்றுபட்டு மூச்சாகவே மாறிவிடுகிறது, நினைப்பு அற்ற நிலை. அது நம்ம சுதர்ஷனகிரியா படிச்சு நல்லா வளரும். சுதர்ஷனகிரியா முடிச்சுட்டு நம்ம யோக நித்ரா போறோம்ல, அப்போ ஆனந்தத்தை உணர்றீங்கல்ல, அப்பா நானா இருக்கேன், எல்லாம் செத்த சிவம் போல், செத்த சவம் போல் இருத்தல் தான் அந்த சுஷுப்தியில் துரியத்தில் ஜாக்கிரதை. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், டர்ன் யுவர் ரைட் சைடு, டர்ன் யுவர் ரைட் சைடு, அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க காது கிட்ட போய் சொல்லணும், டர்ன் யுவர் ரைட் சைடு. அப்போ அந்த உணர்வற்ற நிலை. நான் கேட்பேன் அவளை மட்டும் குறிப்பிட்டு, எப்படிங்க என்ன சார் அம்பாங்க, அது மேல வராது அவளுக்கு. இதை பிராக்டிக்கலா அனுபவித்தவனா, பார்த்துட்டு தினம் ஒவ்வொரு வாரம் பார்ப்பேன். நான் கரெக்டா அவங்கள மட்டும் ஸ்பாட் பண்ணுவேன். என்னங்க ரொம்ப டீப்பா போயிட்டீங்க போல, எப்படி சார் வாங்க, அவங்களால விளக்க முடியாது. ஏன்னா அந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டில். அந்த நிலையை நீங்க யோக நித்ராவில இப்பேற்பட்டவர்கள் தான் பார்க்க முடியும். சில பேரு குருஜி எப்ப டேக் யுவர் அட்டென்ஷன் டு ரைட் ஃபுட், ரைட் நீ, அதுலயே கவனமா இருப்பாங்க. எப்படா கிரியா முடியும், எப்ப வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டபார் இருந்துச்சு உட்காந்துப்பாங்க. இப்படிப்பட்டவர்களையும் பார்த்திருக்கேன். சில பேர் ஆனந்தமா பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி சார் இருப்பாங்க, அது மேல வராது. அதுதான் துரியத்தில் சுஷுப்தி. அந்த நிலையை விளக்க முடியாது. ஏனென்றால் அந்த நிலைக்கு போயிட்டா நீ அங்க இல்ல. You don't have any identity. You go beyond the 5 sensory perceptions. You go beyond the 5 elemental existence. You go beyond the astral field. You are there. Only the beingness or the awareness. That is the enlightened state.
You cannot explain it to anybody. So when Buddha has got enlightenment, புத்தருக்கு ஞானம் வந்துருச்சு, அப்படியே இருக்க. தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் வந்தாங்க. இவர் என்ன சொல்ல போறார், அப்படியே பிரகாசம் வளருது, அப்படியே ரேடியன்ஸ், அப்படியே எவ்வளவு அழகா இருக்கார். எப்படி ஒரு ஞான பொலிவு அவருக்குள் தோன்ற இருந்து வெயிட் பண்ற. அப்போ புத்தரை ஒருத்தர் கேட்கிற, சுவாமி என்ன உணர்ந்தீர்கள்? நான் உணர்ந்ததை சொன்னால் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியும்படி சொல்ல எனக்கு வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு மௌனம் ஆயிடுறான். சோ அந்த நிலை போயிட்டோம்னா எனக்கு இது நேர்பட்டுச்சு உணர்றதுக்கு நீ அங்க இருக்கணும். ஒரு சுடர் இருக்கு, 2 அகல் விளக்கு இருக்குங்க, ஒவ்வொரு சுடர் 2 சுடர் இருக்குங்கிறோம். 2 சுடரையும் ஒண்ணு சேர்த்துனா ஒரு சுடர் தான் இருக்கு. இருமையற்ற ஒருமை நிலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கேதான் துரியம் என்பது நிலைப்பாடு பெறுகிறது. அதுதான் துரியத்தில் ஜாக்கிரதை. அப்புறம் துரியத்தில் ஸ்வப்னம் என்ன? துரியத்துல இருக்கிறச்ச இந்த காஸ்மாஸ், த எக்ஸிஸ்டன்ஸ், இது நீங்க ஸ்ரீயம் படிச்சது நல்லா தெரியும். மும்தாஸ் அலி கான், த கிரேட் மாஸ்டர், an apprentice, the journey of an apprentice. பாத்தீங்கன்னா அவர் பல நிலையை சொல்வார். அவர் வந்து அது கண்டிப்பா படிக்கணும், ஒவ்வொருத்தரும் படிக்கணும். the journey continues. அவர் அந்த துரியத்தில் இருக்கிறச்ச, அந்த துரியத்துல ஸ்வப்ன நிலையில ஆஸ்ட்ரல் ஃபீல்ட்ல அவருடைய மாஸ்டர் மகேஷ்வரநாத் பாபாஜி, he will take him to the crevices of Himalayas, inaccessible crevices. There the Mahavatar Babaji will instruct Maheshwarnath Babaji, just guide him, don't explain anything to him. That is the instruction given. There he will see in some of the places the aliens, the Nagas, they are there, their bodies will be there in condition that taking responsibility of that bodies are that of the Maheshwarnath Babaji. தன் மேல் இருந்த சீடனுடைய இருந்த அன்பினார் அவர் மகேஷ்வரநாத் பாபாஜி gives him the experience. அதுதான் துரியத்தில் ஸ்வப்னம். இவர் முடிச்சு பாரு. அப்புறமா ஆஸ்ட்ரல் ஃபீல்ட்ல இருந்து என்னடா ஞாபகம் இருக்கா குருஜி, ஐ கம் வித் யூ, ஐ ஹவ் சீன் ஆல் திஸ். மனசோட வச்சுக்கோ, வளராத, நான் சொன்னாதான் நீ சொல்லணும். சார் அது மிகப்பெரிய அற்புதம் சார். மகேஷ்வரநாத் பாபாஜி will have a total control over ஸ்ரீயம். அழகா சொல்றார், மதுக்கன்னு கூப்பிடு சார். அவர் மேல எவ்வளவு உசுரை வச்சிருந்தா மதுன்னு கூப்பிடுவார். அது கேட்கறது சுகமா இல்லை. இவர் அவருடைய டிசைபிளா போறச்ச மது அப்படிம்பார். இவர் கால் அப்படியே தேன் வந்து பாயிரமா இருக்கும். இதை விட ஒரு உயிரை உருக்கக்கூடிய அன்பை உணர முடியுமா? அம்மா கூட என்ன இப்படி கூப்பிட்டது இல்லையே. அம்மாவுக்கு மேல கூப்பிடுற அவர் மது சொல்றச்சு எனக்குள்ள என்னவோ நடக்குது. He will just surrender Maheshwarnath Babaji. அப்பேற்பட்ட மகேஷ்வரநாத் பாபாஜி, the great master, he was there where Shriya was just 19 years old. He was there for 3.5 years under his guidance. அப்ப இந்த மாதிரி பல நிலைகளை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அப்படின்னு கூப்பிட்டு வருவார். ஒரு குழந்தையை கூப்பிட்டு போற மாதிரி. இதுதான் வந்து துரியத்தில் ஸ்வப்னம். பியாண்ட் யுவர் செல்ஃப், நீயா இருக்கும் பொழுது பல அனுபவங்கள் வரும் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட்ல. அதோட அப்படியே விட்டுணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பல நிலைகள் there are so many existence, levels of existence. குருஜி சொல்வார், there are so many levels of existence, you cannot go beyond that. We are this intellect, இந்த 450 கிராம் மேல வச்சுட்டு இருக்க பாடி இல்ல. It's a CPU, it has got its own limitations, it can only dissect. ரொம்ப அழகா சொல்வார் சார். அன்னைக்கு ஜெகி வாசுதே சத்குரு அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு பூவை நீ பூவாதைய உணரணும், அந்த பூவின் மென்மையை உணரணும். ஒரு மொட்டா இருந்த பூ 4 மணிக்கு காலையம்பர எப்படியா இதழ விரிச்சு அந்த நடுவுல வர இந்த புள்ளி வட்டம் மல்லி வட்டம் வந்து அது சார் நீங்க பாத்துருக்கீங்களா செவ்வந்தியில? சார் நான்லாம் பார்த்தா என் கண்ணுல கண்ணீர் வரும். ஐ மீன் கசியும், ஆனந்த கண்ணீர் இருக்கிறதே. செவ்வந்தி அழகான அந்த அழகான சேப்பா கலரோட அந்த 5 இதழ்கள் ஜம்முன்னு இருக்கும். அது பச்சை கலரா, என்ன கான்ட்ராஸ்ட், என்ன கான்ட்ராஸ்ட். அது ஒரு காம்பு, அது நடுவுல வந்து அந்த அல்லி வட்டம் அப்படியே ஸ்டெம் மாதிரி. அதுக்கு மேல பார்த்தோம்னா
அந்த புள்ளி வட்டம், அந்த இதெல்லாம் இருக்கும் புள்ளி. அது பார்த்தா வெல்வெட்டுமா இருக்கும், மஞ்சள் மஞ்சளா இருக்கு, அந்த மகரந்தம். யாரு சார்? I don't know. The big I don't know is a real state of our existence. That's why Sadhguru says, accept it, accept it. That is the existence. You can dissect. அந்த இதை எழுதுறா புரிச்சு, இதுதான் இதழ், இதுதான் பெட்டல், இதுதான் வந்து அள்ளி வட்டம், இதுதான் புள்ளி வட்டம், ஆராய்ச்சி பண்ணலாம். நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா you miss the beauty. You miss the beauty. அந்த அழகு மறைஞ்சு போயிடும், அங்க அழகு இல்லை. ஆனால் அந்த உணர்வின் பார்ப்பட்டது தான் நம்முடைய உணர்வு நிலை. உள் உணர்வு என்பது அன்பை நீ விளக்க முடியாது, அன்பை டிராயிங் போட்டு காட்ட முடியாது, அன்பை வெயிட் போட்டு இத்தனை கிலோ சொல்ல முடியாது. அன்பு அன்பு தான். அது தாய்க்கும் அந்த அன்பு காட்டுபவருக்கும் அன்பு காட்டப்பட்டவருக்கும் மட்டுமே உணரக்கூடிய ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை தான் துரியத்தில் ஸ்வப்னம். அடுத்தது துரியத்தில் சுஷுப்தி. என்ன துரியத்தில் சுஷுப்தி? தான் தானாக அப்படியே இருக்கக்கூடிய நிலை. நான் பீயிங்னஸ் என்ற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் துரியத்தில் துரியம் எல்லா நிலைகளையும் கடந்து அந்த 16 அவருடைய வார்த்தைகளை பார்த்தோம்னா, மேற்சொல்லிய அவஸ்தைகள் இல்லாமல் அகண்ட பரிபூரணமாய் பரபிரம்மே தான் என்றும் தன்னை தவிர வேறு எந்த வஸ்துவும் இல்லை என்று தெரிந்து கொண்டு தானாகவே இருத்தல். இந்த 16வது நிலையே எல்லாவற்றிற்கும் மேலான நிலை என்று தெளிவாய் தெரிந்து கொண்டார். சர்வமும் பிரம்மஸ்வரூபமே என்று அறிவார். அந்த நிலைதான் துரியத்தில் துரியம். இந்த துரியத்தில் துரியத்தை தான் துரியாதீதம். துரியா அதீதம். துரியா மல்டிப்ளை. துரியா taken to a higher degree. 10 into 10, 10 square. Like that. Turiyam in Turiyam is the Turiya Atitam. Turiya. You will know only the beingness. கேட்கல எதுவும். இருங்க, வருவார், லாகின் பண்ணுவார். சத்யா வெல்கம். சரி குருதேவ். துரியம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், விளக்க முடியாத நிலைக்கல. அப்படியே நல்லா இருக்கு. சிலதெல்லாம் நம்மளுக்கும் அப்படியே வருது இல்ல, சொல்றதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சார் லாகின் பண்ணுவார். ஓகே சார்.